வணக்கம். மாலை வணக்கம் உறவுகளே. ஓகே, ஸ்ட்ரைட்டாக டாபிக் வரலாம். நான் சில நாட்களுக்கு முன், ஏன் சில மாதங்களுக்கு முன்னிருந்தும், இந்த மவுண்டன் குன்றுகள், மலைகள், இமயமலை இவைகளெல்லாம் எப்படி உருவானது அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்து, அது இப்படி உருவாகி இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தை, என்னுடைய சிந்தனைக்கு உதித்த சில வழிகளை சொன்னேன். என்ன என்றால், இந்த கடலுக்குள் ஒரு நிகழ்ச்சி நடந்து, அதில் வரும் அலைகளெல்லாம், நீரெல்லாம் அலையாக மாறி, அப்படியே சின்னதாக இருந்து அப்படியே அலையாக வந்து அப்படி ஃபார்மேஷன் ஆகிட்டு அது போயிட்டு, தண்ணி அது அப்படியே போயிட்டு, அது ஒன்று. இரண்டாவது, இந்த எரிமலை உலகத்திற்கு உள்ளே இருக்கும் பாகங்கள் ஏதோ ஒரு காரணத்தால், சூரிய வெப்பத்தின் காரணத்தினாலோ, உள்ளேயே அதற்குள் ஏற்பட்ட சில பாதிப்பாலோ எரிமலை உருவாகிறது. எரிமலை அப்படியே குழம்பு மாதிரி, ஆறு மாதிரி பூமிக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அது எங்கே பூமியின் மேல்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்குதோ, அந்த இடத்துல அந்த அந்த குழம்பானது, நெருப்பு குழம்பானது பூமிக்குள்ளே உருவான ஆறு மாதிரி போயின்னு இருந்த அந்த மண், கல் எல்லாம் அப்படியே உள்ளே போயின்னுக்குது. எங்கே மேல்புறம் இளையதாக சாஃப்டாக இருக்கிறதோ அதுக்கு அந்த இடத்துல மேலே கிளம்பி வந்துடுது. பூமிக்கு மேலே வந்துட்டு இந்த பூத்தொட்டி, இந்த கிராக்கர்ஸ், இந்த ஃபயர் ஒர்க்ஸ், அதில் பூத்தொட்டின்னு நம்ம ஒன்று கோத்துறோம் இல்லையா, அந்த பூத்தொட்டியை கோத்துனோன்னே அப்படியே பூத்தொட்டி மாதிரி அப்படியே உள்ளேருந்து நெருப்பு அந்த அப்படியே வந்து பூத்தொட்டிலேருந்து அப்படியே கிளம்பி வந்து கீழே கொட்டுது. அதே மாதிரி இந்த தீக்குழம்பு பூமிக்குள்ளிலிருந்து மேல்புறமாக வந்து இந்த பூத்தொட்டியை, மத்தாப்பு பூத்தொட்டி இருக்குது சொன்னேன்ல, அந்த பூத்தொட்டி மாதிரி அது அப்படியே மேலே உழுக்கிற கல் மண் எல்லாம் மேலே வந்து அப்படியே கொட்டிட்டு அங்கே ஒரு ஒரு மலை மாதிரி உருவானது. அந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய மலைகள், ஈவன் இமயமலை கூட அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே, பூமிக்குள்ளே ஏற்பட்ட உஷ்ணத்தின் காரணமாக அந்த மண் கல்லெல்லாம் அப்படியே சூடாகி நெருப்பாகி அப்படியே தண்ணி மாதிரி ஆகிட்டு அப்படி வந்து அப்படி மேலே ஊற்றி மலைகள் மாதிரி இருக்குது. மலைகள் அப்படித்தான் உருவாகிருக்கும் என்ற கருத்தை சொன்னேன். அதோடு அப்படி வந்துட்ட பிறகு அங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டு மேலே வந்து கொட்டிட்ட பிறகு இந்த உள்ளேருந்து வந்த இடம்லாம் காலியாக தான் இருக்கும். அது மறுபடியும் உலகம் தண்ணியினால் அழியப்படும் ஒரு கருத்தெல்லாம் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பூமியிலேருந்து அந்த மண், நெருப்பெல்லாம், குழம்பெல்லாம் வெளியே வந்தது மலையாக உருவாகி இருக்கும்னு நான் சொன்னேன். நான் ஏதாவது சொன்னால் அதை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக மேற்கொண்டு யோசிப்பேன். நான் சொன்னது எப்படி நிஜமாகலாம், உண்மையாக இருக்கலாமா, இல்லை கண்மூடித்தனமாக சொல்கிறோமா அப்படின்ட்டு நான் யோசிக்குவேன்.
இப்போது வெளியே அங்கே உக்காந்துட்டு ஏதோ திங்க் பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு சேருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு செடி வளர்ந்து வந்திருக்குது. வேணா அதை காட்டுறேன். அது வந்து சில நாட்களுக்கு முன் அதை பார்த்தேன். ஒரு சிறிய அளவு, ஒரு அரை அடி இல்லை 1 அடி அளவில். அதுக்கு முன்னே சின்னதுலேருந்து வளர்ந்ததை நான் கவனிக்கலை. இந்த ஒரு அடி அளவில் வளர்ந்ததை நான் பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. மற்றபடி அப்படியே இல்லைனாக்கா இந்த புல் பூண்டு மாதிரி அது சின்னதாக இருந்ததுக்கா எனக்கு கண்ணுக்கு தெரியல. இது கொஞ்சம் வளர்ந்து ஒரு அடி அளவுக்கு வளர்ந்த பிறகு நான் அதை பார்த்தேன். என்ன அழகாக வளர்ந்துக்குது பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அதோட விட்டுட்டு நான் வேறு வேலை பார்த்துருந்தேன். இப்போ பல நாட்களுக்கு பிறகு நான் அதே இடத்துல உக்காந்து ஏதோ சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் சைடில் பார்த்தா அவ்வளோ வாட்டில் அந்த செடி வளர்ந்துட்டுக்குது. அது ஃபுல்லாக வந்து எல்லாம் ஒரு அடி வளர்ந்து வரும்போது நான் அதை பார்த்தேன். இப்போ பல நாட்களுக்கு பிறகு இதெல்லாம் செடி மரம் எல்லாம் கொஞ்ச நாளில் வளர்ந்துருந்தது. சில நாட்களுக்கு பிறகு நான் இப்போ பார்த்தா அது நல்லா வளர்ந்து அவ்வளோ பெருசாக ஒரு 1, 2, 3, 4 அடி, ஒரு 4 அடி அளவுக்கு அது வளர்ந்துட்டு இருக்குது. நான் பார்த்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னே பார்த்தோம். சரி, கொஞ்ச நாள் ரொம்ப நாளுக்கு பிறகு பார்த்தேன்னு கூட நினச்சிக்கலாம். அது அப்போ சின்ன செடியாக இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்குது பாரு. இது வளர்ந்து வந்ததே எனக்கு தெரியல. இப்போ பார்த்தா அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதே சமயத்தில் இந்த மலைகள் எப்படி உருவானது, இப்படி தான் இருக்கும். தீக்குழம்பு மேலே வந்து அது ஒரு மலைகளாக உருவாகிருக்கும்ன்ட்டு நான் அப்போ சொன்னேன். இப்போது அதை ஞாபகம் என் கண்ணதில் இருக்கிற மலைகள், மவுண்டனெல்லாம், அந்த மவுண்டனெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இந்த செடி ஞாபகம் வந்துச்சு. அம்மா, தேங்க்யூ. இந்த செடியை பார்த்தோன்னே அந்த மலைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு வேளை பல வருஷங்கள், அதிக வருஷங்கள், 100 வருஷம், 1000 வருஷம், ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்ன, ஏன் 1 கோடி வருஷங்களுக்கு முன்ன இந்த மலையாகப்பட்டது அங்கே ஒரு சிறு திட்டாக இருந்திருக்கலாம். எப்படி இந்த செடி சின்ன அளவில் இருந்துச்சு, அந்த மாதிரி பல கோடி வருஷங்களுக்கு முன்ன இந்த திட்டு அந்த சிறிய அளவில் இருந்திருக்கலாம். அது வருஷம் இந்த செடி எப்படி தினந்தோறும் வளர்ந்து கொண்டே வருகிறது, நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வளர்ந்துட்டு வந்துச்சு. இதெல்லாம் குறுகிய நாட்களில் வளர்ந்த செடி. அந்த மலை என்றது பல கோடி வருஷங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செடி எப்படி வளர்ந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வளர்ந்து சிறு திட்டாக இருந்தது. ஒரு கொஞ்சம் உயரமாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் உயரமாக, அது ஒரு அளவும் ஒரு அங்கலமும் ஒரு அடியும் அது வளர்வதற்கு பல ஆண்டு காலங்கள் ஆயிருக்கலாம். நாம் இருப்பது ஒரு 10, இன்னும் 20, 50 வருஷம் கூட இல்லை. நம்ம கொஞ்ச நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்கும். ஒரு 10, 20 வருஷம், 50 வருஷம் கதை நான் சொல்கிறது. இந்த மலைகள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள், உலகம் பொண்ணு எப்போ உண்டாச்சு போது அத்தனை வருஷத்துலேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டு மண் கல் அது அப்படியே வளர்ந்து வந்து தினம் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் வளர்ந்து அவ்வளோ பெரிய மலையாக அது
உருவெடுத்து இருக்கலாமா? எப்படி மரம் செடியெல்லாம் வளருது, அந்த மாதிரி இந்த மலை ஆகப்பட்டது சிறு குன்றிலிருந்து பல கோடி வருஷங்கள், சின்னதுலேருந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு பல கோடி வருஷங்கள் டைம் எடுத்துக்கின்னு ஒரு மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர், 1 இன்ச், ஒரு அடி, இப்படி அப்படி ஒரு அங்குலம் வளர்வதற்கு ஒரு 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் மலை வந்து மவுண்டன் அது சின்னதுலேருந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகிக்கலாம். அந்த மாதிரி இத்தனை கோடி வருஷத்தில் அது மலைகள் அப்படியே அதுவே உருவாயிருக்குமா? கீழேருந்து அப்படியே வந்து அந்த வால்குலவான் மாதிரி வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இல்லை என்றால் இந்த மலைகளே அப்படியே வளர்ந்து 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 அது தடிப்பாகத்திலேருந்து கூறா வந்து மண்ணு வெளியே வந்து அப்படியே வளர்ந்துருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஆண்டவன் வந்து அங்கே ஃபண்டாக கட்டிக்கிறோம். இது சரி, இது உருவாக்கி விட்டார். எப்படி நான் நேற்று அந்த 5th டேட் நவம்பர் 5th டேட்டில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு உருவத்தை காட்டி, ஒரு படத்தில் இருக்க ஒரு மனிதனை காட்டி, இந்த மனிதன் ஆரம்பத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறு விதையாக இருந்த மனிதன் அவன். அப்போது குழந்தையாக உருவெடுத்தான். குழந்தையாக உருவெடுத்து வளர்ந்து 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 ஒரு மனிதனாக அந்த படத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். எப்படி அது குழந்தையிலேருந்து அது எப்படி வளர்ந்து வந்தான் அவன்? அந்த மாதிரி இந்த கடவுள் படைப்பு, இந்த மலைகள் எல்லாம் கூட சிறிதளவாக வளர்ந்து ஒரு பெரிய மலையாக உருவெடுத்து இருக்கலாமா அப்படி என்று நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். அதற்கிடையில் என் மகள் வந்து ஏதோ ஜூஸ் நினச்சி காஃபி கொடுத்துருக்காங்களா, ஏன்னா இதில் சில்லுன்னுக்குதான்னு பார்த்தா ஏதோ ஜூஸ் கொடுத்துட்டு போனாங்க. சரி, என்னுடைய சிந்தனையை உங்களுக்கு விட்டுவிட்டு நான் இதை குறித்து விட்டு இந்த வீடியோவையும் முடித்து கொள்கிறேன். இதனுடைய சாராம்சம், த மாரல் ஆஃப் த மாரல் ஆஃப் ஸ்டோரியில் இதனுடைய ஹிஸ்ட்ரி இப்படி இருந்திருக்கலாமா? பூமியிலிருந்து வால்கோனா மாதிரி வந்து மலைகள் உருவாகி இருக்கலாமா? அல்லது புதிய சிந்தனை பிரகாரம் இருந்த சிறு திட்டு மண் அந்த இடத்துல அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்த மலைகள் வளர்ந்து 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 ஒரு பெரிய மவுண்டன் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே அப்படியே வளர்ந்து வளர்ந்து மலைகளாக ஆயிருக்கலாமா அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள் ஆகிவிட்டேன். இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க விரும்பினால் சிந்தித்து பாருங்கள். வணக்கம்.